வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரலான பேங் பேங் ப்ரான்ஸ். பேங் பேங் ப்ரான்ஸு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சமைச்சு பாருங்கள். இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரான்ஸு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ப்ரான்ஸ் எப்போவுமே வந்துட்டு அந்த ஷெல்லை உரித்து தெரியும்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு அந்த உள்ளார வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு வெயின் மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த இது வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா உப்பு போட்டு நல்லா பெரட்டி கழுகிட்டு வினிகர் கொஞ்சம் எடுத்து அதுவும் போட்டு கழுகிட்டிங்கன்னா ப்ரான்ஸ் வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும். இல்லாட்டி ஒரு மாதிரி அந்த இந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது கவிச்சி ஸ்மெல் சொல்லுவாங்க, அதை போக்குறதுக்கு நல்லபடியாக கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி ஆயில் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் கார்லிக்கும் நல்லெண்ணெயும் எடுத்துக்கிறோம். அப்புறம் ப்ரான்ஸில் பெரட்டுறதுக்கு வேண்டி கார்ன்ஃப்ளவர், அப்புறம் சோயா சாஸு, லைமு, அப்புறம் வந்து சில்லி எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து சோயா சாஸ் பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டு பெரட்டிக்கணும். அப்புறம் வந்து நம்ம பேங் பேங் ஷ்ரிம்ப் பண்ணுறதுக்கு வேண்டிட்டு மயோனிஸும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து இது வந்து சில்லி ஆயில் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அது. ஓகேங்களா? இந்த சில்லி ஆயில் வச்சு தான் நம்ம வந்து இந்த இதை ஊற்றி வந்து இந்த மசாலா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கார்லிக்கை முதல்ல போட்டுக்கணும். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. கார்லிக்கை பொடியாக நறுக்கி கூட ஒரு நசுக்கி கூட விட்டலாம். நல்லா வறுத்து விடுங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸு நம்மளுக்கு கடையிலே வாங்க கிடைக்கிது இப்போலாம். அது இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து மைக்ரோவேவன் இருக்கவங்க மைக்ரோவேவனில் வந்து ஒரு மினிட்டு சில்லி அப்படியே வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா அது சிவப்பு மிளகாவை அது வந்து நல்ல ஒரு மாதிரி முறுமுறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா அது பொடி ஆகிடும். மைக்ரோவேவ் இல்லைன்னா இந்த கடாயிலே போட்டு சும்மா இது இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சும்மா சூடு பண்ணிங்கன்னா நல்ல முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் அதை நசுக்கி விட்டு அதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸில் இருக்க அந்த காரமும் அந்த கலரும் அதில் இறங்கணும். அந்த கார்லிக்கோட இதுவும் இறங்கணும். அதுதான் சில்லி ஆயில். அப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். இதுக்கு இதுதான் கலரும் கொடுக்குது, டேஸ்ட்டும் கொடுக்குது. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். சில்லி அண்ட் கார்லிக் அது பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா அந்த கலர் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க, கரியாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ ரெட்டிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இறங்கிருச்சு, அதோடய கலர் இறங்கிருச்சு அண்ட் காரமும் அதில் இறக்கியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிவிட்டு ப்ரான்ஸை எடுத்துக்கிறோம். ப்ரான்ஸில் வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் கலர் இருக்கும், காரம் இருக்காது. அடுத்தது உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு அதை போட்டு நல்லா ஒரு பெரட்டிக்கோங்க. பெரட்டும் போதே இதில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட வேணும்னா போட்டுக்கலாம். சோயா சாஸ் போட்டுக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த சோயா சாஸையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், மேரினேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் சீக்கிரமாக மேரினேட் ஆகணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபோர்க் எடுத்து குத்தி வச்சுக்கலாம். பிகாஸ் இது பெரிய ப்ரான்ஸு. சின்ன ப்ரான்ஸாக இருந்தால் பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்ல பெரிய ப்ரான்ஸாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா ஃபோர்க் எடுத்து நல்லா
குத்தி விட்டேன். ஸோ தட் எனக்கு ஈஸியாக வேலை முடிக்கலாம் இல்லைங்களா? அதனால் சீக்கிரமே முடிக்கணும். ஸோ என்ன பண்ணேன்னா, நம்ம நல்லா அந்த மசாலையை பெரட்டி வச்சுட்டு ஃபோர்க் எடுத்துகிட்டு குத்தி 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 விட்டுட்டேன். அப்புறம் நம்ம ஒரு மஞ்சத்தூள் போடாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸ்மெல்லுன்றதுனால ஒரு துளி மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணேன்னா, நல்லா குத்தி விட ஆரம்பித்தேன் ஃபோர்க்கை வச்சு. இப்படி குத்தி குத்தி எல்லா ப்ரான்ஸையும் நீங்கள் ஒரு குத்து குத்திட்டிங்கன்னா டக்குன்னு மசாலா உள்ளார இறங்கிரும். உப்பு புளியெல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கு தான் எப்போவுமே மீனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் மேரினேட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா ஃபிஷ்ஷு அப்புறம் சிக்கனு மட்டன் எதாக இருந்தாலுமே சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மேரினேஷன் ஈஸியாக முடியும். ஸோ அது மாதிரி மேரினேட் பண்ணணுன்னு இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்து நல்லா குத்தி குத்தி விடுங்க. குத்தி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இது இன்னும் சீக்கிரமாகவே ஊறிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்து வச்சாச்சு. தோசைக்கல். அதில் வந்து கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது வறுக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக ஊற்றி எல்லா ப்ரான்ஸையும் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி பாருங்கள், ப்ரான்ஸ் சூப்பராக பெரிய பெரிய ப்ரான்ஸாக இருக்குது இந்த தடவை. ஸோ இது எப்படி வருது பார்ப்போம். நம்ம சூப்பராக வறுத்து எடுத்துடலாம் இதை. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற ஸ்டெப்பு. இப்போ ப்ரான்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இது கொஞ்ச நேரத்துலேயே வறுத்து எடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு பக்கம் போட்டு என்ன ப்ரான்ஸு எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, 3 மினிட்ஸ் டைம் தான். அதுக்குள்ளார வறுத்து எடுத்துடலாம். ஸோ இதோ திருப்பி போட்டாச்சு. எல்லா ப்ரான்ஸையும் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இப்படி திருப்பி போடும்போதைக்கும் அந்த பக்கம் வறுத்தாச்சுன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ப்ரான்ஸோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ எப்போவுமே இந்த சென்டரில் இருக்கிறத வந்து எப்போ எடுத்து இந்த பக்கம் விட்டுட்டு அப்படி நகர்த்தி நகர்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். இந்த கல் வந்து நல்லா பழகணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிக்கும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பழகாத கல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதை எடுத்து பண்ணிக்கலாம். வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரான்ஸ் வறுக்கிறதுக்குள்ளாரே இந்த மயோனைஸ் சாஸ் இருக்குல்லையா, அது ஒரு சாஷே ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். அதுதான் நம்மளுக்கு கிரேவிக்குள்ளே ஒரு பேஸு. ஸோ அதை வந்து நல்லா ஒரு சாஷே ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பாட்டிலில் இருந்ததுன்னா இன்னும் கூட எடுத்து யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப கம்மி ப்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால நான் அது மாதிரி ஒரு சாஷே அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். உங்களோட எவ்வளோ ப்ரான்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது அதில் வந்து இந்த சில்லி ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கூட வந்துட்டு நம்ம இந்த சில்லியும் அந்த கார்லிக்கும் சேர்ந்து அடியில் அந்த பொரிஞ்சு இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சமாக எடுத்து போட்டு விடுங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போது இதுதான் இது மெயினான விஷயம். இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு லைம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லைமையும் எடுத்து நல்லா பிழிஞ்சிக்கணும். பிழிஞ்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நல்லா அது மாதிரிங்க ஃபோர்க் எடுத்து நல்லா அப்படி கலக்கி விடுங்க. ரொம்ப ஈஸி இது, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சது, அப்புறம் இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சது இதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு பாக்கியெல்லாம் வந்துட்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இப்போது இந்த ஃப்ரையான ப்ரான்ஸ் எடுத்து இதுக்குள்ளார போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ ப்ரான்ஸை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து இதுக்குள்ளார போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா வந்து அதில் பிறல்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது இன்னும் கொஞ்சம் குழியான பாத்திரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இது
வேணும்னா உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உப்பு கொஞ்சம் தேவையாக இருக்குது. ஸோ உப்பையும் போட்டாச்சு. பாருங்கள் கலர் நல்லா, அந்த சில்லி ஆயில் போட்டதோட கலர் பாருங்கள், நல்ல ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்குது அண்ட் ரெட்டிஷ்ஷாகவும் இருக்குது. ரொம்ப ரெட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப காரமாயிடும். உங்களுக்கு காரம் அப்படி வேணும்னா யூ கேன் ஆட் மோர் சில்லி ஆயில். இப்போ பாருங்கள் அதுலேருந்து அந்த இதுலேருந்துமே ப்ரான்ஸ்லேருந்துமே அந்த இது இறங்கி வந்து அது எப்படி அந்த ரெட்டாகிட்டே வருது பாருங்கள். ஸோ அதில் வந்து பாக்கி இருக்க கொத்தமல்லியும் தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க.